நமோ புத்தாய. புத்த தம்மம் தூய்மையானது, எளிமையானது. புத்த தம்மா பியூர் அண்ட் சிம்பிள். நூல் 2, போதி மைண்ட். போதி மைண்ட் என்பது குறித்து மாஸ்டர் அவருடைய கருத்தை தமிழில் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். போதி மைண்ட் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆஸ்பைரேஷன் தேவை. ஆஸ்பைரேஷன் என்பது அபிலாசைகள் என்று சொல்லலாம். அபிலாசை என்பதன் பொருள் ஒரு வலுவான ஏக்கம், வாழ்க்கையில் அடைய விரும்பும் கனவுகள், லட்சியங்கள், நம்பிக்கைகளை அடைய ஒரு நேர்மையான பாதை மூலம் தனது இலக்கை அடைய முற்படுவது. போதி மனம் சுருக்கமாக சொன்னால் இரக்கமும் நீடித்த அன்பும் தன்னலமற்ற மனத்தினை பௌத்த போதனைகள் ஊக்குவிக்கிறது. போதி மனத்தை ஒரு விளை நிலத்திற்கு மாஸ்டர் சிங்யூன் அவர்கள் ஒப்பிடுகிறார்கள். ஒரு விளை நிலத்தில் பயிர்களை பயிரிட ஒரு விவசாயி எப்படியெல்லாம் அதை உழுது பயிரிட்டு நீர், உரம் போன்றவற்றை போட்டு ஒரு நல்ல விளைச்சலை பெருக்கி தமக்கும் தம் சொந்தங்களுக்கும் வழங்குவது போலவே மிக கடினமாக உழைக்க வேண்டும். ஒரு பயிரிடத் தகுதியற்ற ஒரு நிலம், ஏராளமான புதர்கள், முற்கள், நடக்கவே முடியாத ஒரு நிலங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நிலங்கள் பொதுவாக யாரும் பயன்படுத்த முடியாது. ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் போதி மனம் குறித்து நாம் நன்கு அறிவோம். போதி மனம் இயற்கையாகவே இருப்பதை நாம் ஏராளமான நூல்கள், பௌத்த நூல்களில் நாம் அறிகின்றோம். எனவே போதி மனம் அனைவரிடமும் இருக்கிறது. உயர்வுரு புத்தர் மனத்தை வளப்படுத்துவதன் மூலம் போதி மனத்தை எல்லோரும் பெற முடியும் என்கிறார். ஒரு வீட்டின் கூரை ஓட்டை இருந்தால் அதில் மழை புகும். அதே போல ஒரு ஆடை கிழிந்திருந்தால் காற்று உள்ளே செல்லும், பாதுகாப்பு தடைப்படும். அதுபோல நாம் அதற்கு என்ன வகையான செயல்களை புரிவதன் மூலம் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும்? எனவே போதி மனத்தை நாம் வளர்த்தெடுக்க வெறுப்பு நிறைந்த மனத்தை இரக்கம், நேர்மையுடன் மேம்படுத்த வேண்டும். பொறாமை கொண்ட மனத்தை சகிப்புத்தன்மையுடன் சரி செய்யப்பட வேண்டும் என்பதை புத்தர் விளக்குகிறார்கள். அபிலாசைகளை நாம் பல்வேறு வகையில் புத்தர் வெளிப்படுத்துகிறார். ஒருவர் பெற்றோருக்கு தன்னை அர்ப்பணிக்க அபிலாசை, ஒருவர் சமூகத்துக்கு அர்ப்பணிக்க அபிலாசை, ஒருவர் நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அபிலாசை. இப்படி பல வகையான ஆசைகளை நாம் கொண்டிருக்கிறோம். போதி மனம் எதையும் பொருட்படுத்தாமல், எதையும் என்பதன் பொருள் காற்று, மழை, வெயில் போன்ற எதையும் பொருட்படுத்தாமல் நாம் கடமை உணர்வோடு புத்த தன்மையை மலர் செய்ய வேண்டும்.
போதி மனத்தை வளர்த்தெடுக்க மன உறுதியும் உண்மையும் துணிச்சலும் தைரியமும் வேண்டும். எப்படி ஒரு விவசாயி அந்த நிலத்தை செப்பனிட்டு விதைத்து நமக்கும் மற்றவருக்கும் பகிர்வது போல நாமும் போதி மனத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். வளர்த்தெடுக்கப்பட வேண்டியது பௌத்தர்களின் முக்கிய கடமை என்பதோடு இந்த போதி மனம் அனைத்து மனிதர்களிடம் இருக்கிறது என்பதையும் பகவான் புத்தர் கூறுகிறார். நாமும் மாஸ்டர் சிங்யூன் அவர்களுடைய போதனைகள் போல் போதி மனத்தை வளர்த்தெடுக்க உறுதியான மனத்தை உறுதியான எண்ணத்தை உருவாக்கி கொள்வோம். புத்த தம்மம் தூய்மையானது, எளிமையானது. Let us give rise to aspiration. போதி மனத்தை எப்படி வளர்த்தெடுப்பது? அடுத்த கட்டுரையில் காணொளியில் விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.